திதியும் விதியும் மாறிய அற்புதமான திருத்தலம் திருக்கடையூர். இங்கு எழுந்தருளி இருக்கின்ற அமிர்தகடேஸ்வரரை நாம் வணங்குகின்ற பொழுது யமபயம் நீங்கும், ஆயுள் பலம் அதிகரிக்கும். திருப்பார்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து கிடைத்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு வழங்காமல் தேவர்கள் மட்டும் உண்ண வேண்டி ஒரு கடத்தில் அதனை சேகரித்து கொண்டு வந்தனர். அந்த கடத்தை ஒரு நதிக்கரையில் வைத்துவிட்டு நீராட சென்று விட்டனர். அந்த கடம் அப்படியே அந்த இடத்தில் ஊன்றி லிங்கமாக மாறிவிட்டது. அமிர்தம் நிரம்பிய கடமாக அது இருந்ததால அமிர்தகடேஸ்வரர்னு இந்த இறைவனுக்கு பெயர் ஏற்பட்டது. யம பயத்தை கடக்கக்கூடிய திருத்தலமாக இருக்கிறதால கடவுர் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. திருக்கடவுர் என்ற பெயர்தான் அதன் பிறகு திருக்கடையூர்னு மாறிடுச்சு. தன்னுடைய பக்தனான மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் யமனை தன்னுடைய கால்களால் உதைத்து நெற்றிக்கண்ணால் எரித்த திருத்தலம் இந்த திருக்கடையூர். யமதர்மனுக்கு சிவபெருமானினுடைய கால்கள் தன்னுடைய சிரத்தில் பட வேண்டும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை சிவபெருமானிடம் சொல்ல அவர் ஏற்படுத்திய திருவிளையாடல் தான் இது. மார்க்கண்டேயனின் உயிரை எடுப்பதற்காக பாசக்கயிற்றினை எடுத்துக்கொண்டு யமதர்மன் வர யமனிடமிருந்து காப்பதற்காக தன்னுடைய கால்களை யமதர்மன் சிரசில் வைத்தார். இப்படி ஒரே நேரத்தில் தன்னுடைய பக்தனான யமதர்மனினுடைய ஆசையையும் தன்னுடைய பக்தனான மார்க்கண்டேயரையும் காப்பாற்றிய ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருக்கடையூர் திருத்தலம். இங்கு எழுந்தருளி இருக்கின்ற அமிர்தகடேஸ்வரரை மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபட நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாவங்கள் எல்லாம் நீங்கி யமபயம் விலகி மகிழ்ச்சி நிலைக்கும்.